விருப்பப்படுவர்கள் வாழ்த்துரை வழங்கலாம். சார் அடுத்ததாக நமது பாசத்திற்குரிய ஓய்வு பெற்ற உதவி செயற்பொறியாளர் ஐயா அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். சரி, இது வேற கொடுத்ததால அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் முன்னாள் உதவி செயற்பொறியாளர் மதுராந்தகம். நண்பர் இளங்கோவன் அவர்கள் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டரு திட்டக்குடி, எங்கள் ஊர் பாளையங்கோட்டை. அதை விட அவர் நிறைய அவருடைய இன்விடேஷன்லேயே அவருடைய சர்வீஸ் மேட்டர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. நான் எங்கெங்கே போனேன், எங்கெங்கே வேலை செஞ்சேன், எங்கெங்கே இது பண்ணேன்னு சொல்லிட்டு. அதில் அவர் அபுதாபி போனதை சொல்லலை, எழுதலை. அவர் வெளிநாடு சென்றவர் ஒன்று. ரெண்டாவது, அவர் எங்களுக்கு மிக வேண்டியவர். சகோதரியின் அண்ணன் எனக்கு சிதம்பரத்தில் படிக்கும்போது காலேஜ் மேட். அவர் மெக்கானிக்கல், நான் சிவில். வந்திருக்காரு. நெய்வேலி என்எல்சியில் செயற்பொறியாளராக இருந்து இப்போ இது பண்ணியிருக்கிறாரு. அவங்க பொண்ணு இப்போ ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணுறார். ரொம்ப சரி சார், விஜயகுமார் சாரே சொல்லிட்டாரு. 2015 டிசம்பரில் தான் அவர் வந்தார். நான் 2016 ஜனவரியில் அணைக்கரைக்கு போகிறேன், அதாவது சிதம்பரம் டிவிஷனுக்கு எஸ்டிஓவை போகிறேன். அவர் அப்போ தான் அதுக்கு முந்தின மாதமே ப்ரொமோஷனாக வந்துட்டு திண்டிவனம் சார்கிட்ட பில்டிங் சப் டிவிஷனுக்கு வந்து அங்கே கண்காணிப்பாளராக சேர்ந்தார். திருப்பி அதுக்கப்புறம் இங்கே மறைமல் நகர் இருந்து போனாங்க. இளங்கோன்னு சொன்னாங்களே ஒழிய எனக்கு அதுக்கப்புறம் தெரில. இப்போ இன்றைக்கி சியும் அவரும் இன்றைக்கி ரிட்டையர்ட் ஆகிறாரு. அவர் கூட இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட தான் ரொம்ப நாள் எஸ்டிஓவாக இருக்கும்போது எல்லாம் இது போய்ட்டு ராமூர்த்தி சி இவங்கள்ட்டெல்லாம் இருக்கும்போது அப்புறம் வந்து இப்போ நேரடியாக பார்த்தோம். அப்புறம் மதுராந்தக வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சார் இப்போ 30 நேரத்துக்கு முன்னாடி பேசினேன். அவர் தான் உண்மையாலுமே மதுராந்தகத்துக்கு போஸ்டிங் போட்டாங்க ப்ரொமோஷனில். ஏழுமலை சார் இப்போ விருத்தாச்சலத்தில் இருந்தார். அவர் வரலன்ட்டார். நான் சிதம்பரம் டிவிஷனில் வேலை செஞ்சதால் 2.5 வருஷம் எனக்கு அவர் ஏழுமலை சார் எனக்கு பட்ஜெட் அசிஸ்டண்ட்டு, அதனால் நல்லா தெரியும், நீங்கள் வாங்கன்னு சொன்னேன். அவர் அதுவும் அந்த சிதம்பரம் விருத்தாச்சலம் இந்த சைடில் இருக்கிறவங்க அதை சுற்றியே தான் வருவாங்களே ஒழிய மற்ற இன்ஜினியர்ஸ் மாதிரி வெளியிலலாம் சுற்றி வந்ததெல்லாம் இல்லை. அதனால் ஒரு 2 பதவிகளும் நல்லா வச்சுருக்காங்க. சகோதரி மருந்தாளுநராக செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றுறாங்க. மற்ற சொந்த வீடு மறைமலை நகரில் வாங்கிட்டார். அங்கே வீடும் இதெல்லாம் இருக்குது. நான் கிரக பிரவேசத்துக்கெலாம் நானே போயிட்டு வந்தேன். அதனால் அவருக்கு ஹேவிங் எ பீஸ் ஆஃப் மைண்ட், பீஸ் ஆஃப் ரிட்டையர்ட். வயசு மட்டும்தான், அகவை முதிர்வின் காரணமாக பணி ஓய்வு பெறுகிறார். மற்ற பணிகள்லாம் எதுலேயுமே அவர் ஓய்வு பெறலை. அதாவது வயசு மட்டும்தான். நம்ம கவர்மெண்ட் இதில் 60 வயசுன்னு சொன்னாங்க, 58 வயசுன்னு சொன்னாங்க. அதனால் அவர் இப்போ ரிட்டையர்மெண்ட்டு. மற்ற அவருடைய பணிகள் எப்போதும் தொடரலாம். எப்போதும் ஆன்மீக பணியாக இருந்தாலும் சரி, ஈஷா பணியாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த பணியாக இருந்தாலும் சரி, ஆன்மீக பணிகள் தவிர்த்தார். அதுவும் 2 பையன்களில் ஒரு பையன் ஆன்மீகத்தை அப்போதிலிருந்தே மிக நன்றாக, ஆன்மீகத்தை ரொம்ப மிக அறிஞர்னு சொல்லிட்டு. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நான் க்ளோஸாக அவர் என்னுடைய ஃபேமிலி நண்பர், குடும்ப நண்பர். நல்லா இதுலேயே இருக்குது, எல்லாம் தெரியும். இப்படி தான் இருக்கிறான் சின்ன பையன், இப்படி தான் இருக்கிற பெரிய பையன் சொல்லி இந்த கேரக்டர்ஸ் ஆஃப் த சன்ஸ் அதையும் நல்லா சொல்லுவார் இதுக்கு. அதனால் அவர் வந்து நல்லா ஹாப்பி ரிட்டையர்ட் பீஸ்ஃபுல் லைஃப் வாழறதுக்கு கடவுள் அருள் புரிய வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் பையன்களுக்கும் நல்ல பெரிய முறையில் நீங்கள் சொல்கிற நம்ம விஜயகுமார் சார் சொன்ன அட்வைஸ் எல்லாம் இந்த காலத்துக்கெல்லாம் ஒத்து வராது. அவங்க 2 பையனும் கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுங்க, என்ன பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக அந்த பொண்ணுங்க பேச்சை தான் கேட்பாங்க, அவங்க அப்பா அம்மாவை விட்டுருவாங்க அப்படின்னு இப்போ சொல்லுவாங்க. அது இப்போ நவடேஸ் மாடர்ன் சுச்சுவேஷன். அப்போ இது அவங்க பொண்ணு வீட்லேயும் அந்த அக்ரிமெண்ட்டோட தான் கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்திருப்பாங்க. அதனால் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் வந்தது. இருந்தாலும் நல்லா இருக்கணும், ஹானஸ்டியாக இருக்கணும். அஸ் யுவர் கான்ஷியஸ் யூ மஸ்ட் சேவ் தி பேரண்ட்ஸ். பட் அவங்க 2 பேருக்குமே ஒன்றும் இல்லை, 2 பேருமே பென்ஷனர்ஸ். அவங்க நிச்சயமாக கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஹேவிங் மணி. அதனால் அவங்க இதுக்காக இல்லை. பட் அந்த ஏஜ் ஆனாலும் அவங்களுக்கு அந்த உறுதுணையோடும் அந்த பாசத்தோடும் உங்களுடைய அன்பு இது எப்போது வளர்ந்த அந்த இதில் இருக்கிறது. இது அந்த பேச்சுவார்த்தைகள் மட்டும், உங்கள் பணம் வேண்டாம் அவங்களுக்கு. உங்கள் இப்போது உங்களை வளர்க்கும் போது நீங்கள் செலுத்திய அன்பு மாதிரியே கடைசி வரைக்கும் செலுத்தினா, அவங்களுடைய லைஃப் எண்டு வரைக்கும் செலுத்துனீங்கனாலே அதுவே நீங்கள் அவங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய
உதவி தான், பண உதவி தான் அவங்களுடைய இது இல்லாமல் இருக்கு. ஏன்னா அந்த ஹேட்டிங்ஸ் வரக்கூடாது. மருமக பேச்சு கேட்க சகோதரிக்கு அந்த இதெல்லாம் வரக்கூடாது. பாரு நம்மளை மறந்துட்டான் பையன்றது நினப்பு வரக்கூடாது. அது மாதிரிலாம் இல்லாமல் காமன் டு ஆல், போத் ஒய்ஃப் அண்ட் மதர், போத் பேரண்ட்ஸ் அண்டு அதர் ஒய்ஃப் ரிலேஷன்ஸ், அந்த மாதிரிலாம் ஈக்குவாலிட்டியாக இதெல்லாம் பண்ணிங்கன்னா நத்திங் எல்ஸ், ஒன்றுமே இல்லை. ஸோ அவங்க மன அமைதியுடனும், அவர் சும்மாவும் இருக்க மாட்டார் பெரும்பாலும். எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட 14 மாதம் சூப்பரண்டாக இருந்தார். நான் அக்கௌண்ட்ஸு பில்ஸு எல்லாத்தையும் போட்டு எதை கொடுக்குறாருன்னு சொல்லி தடுமாறுறதுக்குள்ளே எனக்கு அவர் கிட்டத்தட்ட அக்கௌண்ட்ஸு கொடுத்துருவார். இப்போவும் என்ன அரியர்ஸ் போடணும், எது போடணும், எது ஒன்றாலும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒர்க் பில்ஸ் அதுவாக இருந்தாலும் சரி, முன்னாடியே கால்குலேட்டட். நான் ஏதாவது சில பெட்டி ஒர்க்ஸை மறந்துருந்தாலும் அவர் அது எல்லாத்தையும் முன்னாடி கொண்டு வந்திருப்பார். நல்லா அந்த இதெல்லாம் அக்கௌண்ட்ஸில் ஒர்க்கில் எல்லாம் அவருக்கு மிஞ்சி யாரும் பணியாற்ற முடியாது. அதனால் அந்த பணி ஓய்வு பெறும் நாளில் அவர் ரொம்ப மன மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் மற்றும் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிக் கொள்கிறேன். நான் பக்கத்தில் செங்கல்பட்டில் தான் இருக்கேன். எப்போது போகிறதுக்கு ரெடியாக இதெல்லாம் வீடெல்லாம் தெரியும் அவருக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் பண்ணிட்டு எப்போதும் பார்க்கலாம், சந்திக்க வாழ்த்துகிறேன். வணக்கம், நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஒப்பந்ததார் PNC அவர்களுடைய ப்ராஜெக்ட் மேனேஜர் அவர்கள் கொண்டாடப்படுத்துவார். அடுத்ததாக நமது ஓய்வு பெற இருக்கும் கண்காணிப்பாளர் சார் அவர்கள் வேற என்ன வாங்க வாங்க அவருடைய அடுத்ததாக கண்காணிப்பாளர் அவர்களுடைய மைத்துனர் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இளங்கோ வந்து எங்கள் அத்தை பையன் தான். அவர் வந்து எங்கள் அப்பாவுடைய தங்கச்சி பையன் தான். எங்கள் பாட்டி வந்து என் தங்கச்சியை பார்த்து இளங்கோவனுக்கு தான் கட்டி கொடுக்கணும் சைல்டுஹுட்லேருந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் அன்னன்னைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அதுக்கு வேலை கிடச்சிது. அவருக்கு அப்புறம் இது சரி கம்பல்ஷன் பேஸில் வேலைக்கு வந்தார். அதனால சரின்ட்டு கொடுத்தேன். நீங்கள் அரேஞ்ச் மேரேஜுங்களா லவ் மேரேஜுங்களா? இல்லை அரேஞ்ச் மேரேஜ் தான். அதெல்லாம் ஒன்று இல்லை, அரேஞ்சு மேரேஜ் தான். அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் இளங்கோவை பற்றி பேசும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, அவரோட சின்சியாரிட்டி இது. இப்போ கூட இன்றைக்கி ரிட்டையர்ட் ஆக நம்ம ஐயா இறையன்பு சொல்லுவாங்க பற்றி இன்றைக்கி ஒரு ஆர்டிகல்ஸ் படித்தேன். அவர் தலைமைச் செயலகத்து வருவது எல்லாருக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு வந்துடுவார். ஆனால் போகிறது எல்லாருக்கும் கடைசியாக தான் போகிறோம். நம்ம சர்வீஸில் இருக்கும்போது மேக்ஸிமம் பப்ளிக்ஸ்க்கு என்ன வெல்ஃபேர் செய்யணும், நம்மளால் முடிஞ்சது செய்யணும்னு சொல்லிட்டு அவர் இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதே மாதிரி தான் இளங்கோ இருக்கிறாரு. நான் காலையில் வந்து எனக்கு ஒரு 6:30 மணிக்கு ஃபோன் பண்ண வச்சிங்களேன், இளங்கோ எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே உடனே என் தங்கச்சி சொல்லி அவர் பாத்ரூம் போயிருக்காரு. பாத்ரூம் பண்ணி அப்படியே ஒரு 1/2 hour என்ன இவ்வளோ நேரம்ட்டு காலையிலே பல் தேய்ச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சு சாமி விட்டு நேரம் வந்துடுவார். அதே மாதிரி என்னங்க இவ்வளோ சீக்கிரம் ஆஃபீஸ் போகிறீங்க, எதுக்கு? நாங்களாம் ஆஃபீஸ்னால் கரெக்டாக 8 தான் போகணும். இல்லை நம்ம கரெக்டாக ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு நம்ம வேலை இருக்கோ இல்லையா ஆஃபீஸில் போயிருந்தால் தான் செட்டில் ஆகும். ஏதாவது எமர்ஜென்சி ஏதாவது வரும், ஃபோன் வரும், ஏதாவது பர்டிகுலர்ஸ் கேட்பாங்க, அது மாதிரி இருக்கும். அது மாதிரி மார்ச் மாதத்தில் ஏதாவது லீவ் போடுங்க எமர்ஜென்சினா ஒன்றும் பண்ண மாட்டார். அது மாதிரி எங்கள் ஃபேமிலியில் எந்த ஹெல்ப் வேணாலும் அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லுவோம். இப்போ கூட எங்கள் அண்ணா தவறிட்டாங்க 1.5 month பேக்கு. அன்றைக்கி வந்து எனக்கு ஃபோன் வருது, எல்லோரும் அழுகுறாங்க. நான் வந்து இளங்கோ எங்கே இருக்கல கேட்டேன். இது மாதிரி வந்து நான் திருவள்ளுவர் தான் இருக்குது. இது மாதிரி நான் ஃபோன் வச்சு அடுத்த 5 நிமிஷம் அங்கே போயிட்டார். அதுக்குள்ளே போயிட்டு அன்றைக்கி பூரா இருந்து நான் இங்கே சென்னையில் இருக்கேன். இங்கேருந்து நான் என் கார் எடுத்து இங்கேருந்து போய் பார்த்து இப்படியே 5 மணி ஆகிடுச்சு. அவர் தான் எல்லாத்தையும் இருந்து பார்த்து பை காசை போட்டு இது பண்ணி எல்லாம் பண்ணார். அதுக்கு அன்றைக்கி கூட நான் தேங்க்ஸ் சொல்ல எனக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல. இன்றைக்கி அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அதுமாதிரி எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் முன்னாடி நான் செய்வார். அது மாதிரி எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். எங்கள் ஃபேமிலியில் யாருக்கு எங்கள் பெரிய மாமாவட்டும் சின்ன மாமாவட்டும் பெரிய தங்கச்சாட்டும் யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு வச்சுங்க, இவங்களுக்கு இப்படி பண்ணலாமே, அவங்களுக்கு இப்படி இந்த கால்ஃபர் வந்துருக்கு அவங்களை போட சொல்லுங்கள், இந்த இது வந்திருக்கு பேப்பரில் வந்துட்டு இவனுக்கு இன்ட்ரிவ் வந்திருக்கா இவரை போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பப்ளிக்ஸில் எங்கள் ஃபேமிலிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். அதுமாதிரி இந்த பசங்களையும் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாரு. சின்ன பையன் தான் கொஞ்சம் ஹான்மீகாக அதுன்னு இருப்பான், பட் அவன் நல்லா படிப்பான். இப்போ பேங்க்கில் இதில் டிசிஎஸில் ஒர்க் பண்ணிட்டு
அதனால் என் தங்கச்சியும் நல்லா பார்த்துக்குவார். ஆனால் அது 10 வருஷம் பார்த்துட்டு தான் இருக்காரு. இளங்கோ ஹாப்பி ஹெல்த்தி அண்ட் பீஸ்ஃபுல் ரிட்டையர்ட் லைஃப் வரைக்கும் நான் வந்து திருச்செந்தூர். ரெண்டாவது அவர் சிறந்த முருக பக்தர். ஒரு வருஷமும் சஷ்டி விரதம் ஒரு இதை எடுத்துவார், ஒரு உறுதியை எடுத்துவார். இன்னைக்கு வந்து இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இது நல்லா ஆகணும். இன்னைக்கு அவர் பசங்களை கூட வேண்ட மாட்டார். என் பொண்ணுக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம், அது சரியாகி படித்து நல்லா வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அந்த சஷ்டி விரதம் அந்த திருச்செந்தூர் முருகனை வச்சு வேண்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரம் காலையில் 6 ஈவினிங் இங்கே ஆஃபீஸில் முடிச்சு நைட்டு 10 மணிக்கு தான் அப்போ தான் சாப்பிடுவார். வீட்டில் வந்து குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு அப்படி தான் ஒரு வருஷம் ஒருத்தருக்கா யாருக்கா ஒருத்தர் ப்ரே பண்ணாமல் இருக்க மாட்டார். எங்கள் ஃபேமிலிக்கே காட் ஃபாதர் மாதிரி அவர் தான். ஓகே, தேங்க்ஸ். தனது மைத்துனருக்கு நினைவு பரிசு அணிவிக்கிறார். சரி, தொடர்ந்து மாமாவிற்கு பொன்னாடை போட்டுக்கிறார். 2 வருஷம் தான் போகும். 2 பேரும் வேற யாருன்னா பேசுறீங்களா? அவரு எங்க ஒய்ஃப் அண்ணா அக்கா வீட்டுக்கார் சார், சகல ரிசர்வ் பேங்க் மேனேஜர். அடுத்ததாக கண்காணிப்பாளர் அவர்களுடைய அவருடைய வாழ்க்கை துணையாரின் தமக்கை கணவர் ஓய்வு பெற்ற மேனேஜர் சார், மேனேஜர் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். முதலில் இத்தகைய ஒரு சிறப்பான விழாவை எடுத்து நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து இந்த துறையின் சார்பில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இளங்கோவுக்கு ரிட்டையர்மெண்ட்னதும் நான் பெங்களூரில் இருக்கேன். அப்போயும் சொன்னதுன்னா நான் உடனே டிக்கெட் புக் பண்ணேன். அப்போ உடனே என் ஒய்ஃப் பண்ண சண்டை, அது என்ன இளங்கோனா தனி, ஃபஸ்ட்டு வார்த்தை இதுதான், அது என்ன இளங்கோனா தனி, உங்களுக்கு மட்டும் ஒன்றுமே கிடையாது, என்ன ஏதுன்னு தெரியாது, நீங்கள் மட்டும் டிக்கெட் புக் பண்ணுறீங்க என்னது அப்படின்னு. இல்லை, இளங்கோனா எனக்கு தனி தான் எப்போவுமே. ஏன்னா 2 விஷயம் எப்போவுமே என்னால் மறக்க முடியாது. என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க பெங்களூர். அந்த சமயத்தில் எனக்கு இந்த கை இப்படியே நின்றுச்சு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, வேஷ்டி கூட கட்ட முடியாது. அந்த நேரத்தில் அந்த வீரப்பனை கடத்தின நேரம் தமிழன்னா அப்படியே வெட்டி கொண்டுடுவாங்க, அந்தளவுக்கு ஒரு எதிர்ப்பு உணர்வு இருந்த நேரம். அந்த நிலையில் என்னை மாற்றினாங்க. நான் போனேன். எல்லோரும் வரதுக்கு பயம். இளங்கோ மட்டும்தான் என் கூட எனக்கு வேஷ்டி கூட கட்ட முடியாது, எல்லாமே எனக்கு பண்ணி காலையில் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு இருந்துட்டு சாயந்தரம் ஆஃபீஸில் வந்து என்னை கூட்டிகிட்டு வந்து என்னை ஸ்கூல் பையன் மாதிரி கூட்டிகிட்டு வந்து இருந்துட்டு என்னை செட்டில் பண்ண வச்சேன். தட்ஸ் ஒன். 2வது, நாங்கள் ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருந்தோம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் எல்லா தம்பிங்க எல்லாருமே நல்லா இருக்கும். ரொம்ப கடவுள் கிருபையால எல்லாத்துக்கும் வீடு இருக்குது, எல்லாரும் எவ்ரிபடி செல் செட்டில். அதுக்கு ஆணி வேறு அஸ்திவாரம் போட்டது காரணம் என்னன்னா, அவர் முதல்ல துபாய்க்கு போயிருந்தாரு, இவங்க சொன்னீங்க இல்லைங்களா. அப்போ எனக்கு இருக்கும்போது எனக்கு தெரியல, தம்பிங்க எல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. அப்போ இளங்கோ எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு தம்பிக்கு விசா எடுத்து அனுப்பிச்சாரு. 27,000 ரூபாய் பணம் கட்டணும். அனுப்பிச்சிட்டு எனக்கு 27,000 கொடுன்னா, நான் ரிசர்வ் பேங்க்ல வேலை பார்த்தாலும் கூட என்னால் 27,000 பெருக்க முடியல. இல்லை இளங்கோ என்னால் முடியாது, விட்டுடுங்க, இதுக்கு முடியாது. என்னென்னா எப்படி சொல்லிட்டீங்கன்னு. இல்லை இளங்கோ என்னால் சத்தியமாக முடியாது, 27,000 ரூபாய் என்னால் நினச்சி பார்க்க முடியாத ஒரு தொகை, என்னால் முடியாது அப்படின்னா அவரே எல்லாம் ஏற்பாடு பண்ணி, அந்த தம்பி தான் இங்கே வந்திருக்காரு. அண்ட் முதல்ல he was promoted to the level of administrative சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கல். அவருக்கு கீழே நிறைய ஸ்டடி, ஃபார்மல் ஸ்டடி கிடையாது, ஆனால் அவருக்கு கீழே நிறைய குவாலிஃபைடு இன்ஜினியர்ஸ் வேலை பார்த்தாங்க. அதுக்கு முழுசாக உதவுனது எங்கோ தான். அவருடைய உதவியால், அவருடைய அன்னைக்கு அவர் செஞ்ச உதவியால் தான் எங்கள் வீட்டில் இருக்க அத்தனை பேரும் இன்னைக்கு 3 வேளை சோறு நிறைவாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, எப்போவுமே என் குடும்பத்தில் ஏதாவது ஒன்றுனா யாரையும் கேட்க வேண்டியதில்லை, இளங்கோ தான் முதல்ல நிற்பார். என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு யாருமே வரல, அவர் மட்டும் தான். நான் யாரையும் வரவேன்னு சொல்லிட்டேன், அதெல்லாம் மீறிட்டு நீ என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு வந்திருந்த ஒரே ஆள் அவர் மட்டும்தான். ஸோ எப்போவுமே எனக்கு இளங்கோ அப்படின்னா தனி. அவர் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். அவருக்கு நான் அருமையான குடும்பம் அமைஞ்சிருக்கு, அருமையான உறவுகள் அமைஞ்சிருக்காங்க, அவருக்கு எந்த குறையும் இருக்காது. எங்களோட குடும்பத்தின் சார்பாக இத்தகைய சிறப்பான ஒரு விழாவை நடத்தி கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. இளங்கோ சிறப்பான வாழ்வும், மனநிறைவான வாழ்வும், ஆரோக்கியமான வாழ்வும் நிச்சயம் அவர் இருப்பார் என்று வேண்டிக் கொண்டு
சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும்ட்டு எங்கள் இருவர் சார்பாகவும் என்னோட மனைவி வந்திருக்காங்க. எங்களோட சார்பாக, எங்களோட குடும்பத்தோட சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். மிக்க நன்றி. அடுத்ததாக அக்கா வீட்டுக்கார் சார், கலெக்டர்ஸில் தபேதார் அந்த அஜீப் சார், அவருடைய அக்கா கணவர் நினைவு பரிசு வழங்குகிறார். தொடர்ந்து பொன்னாடை போர்த்துகிறார். எங்க அந்த இது எங்க அது மைக் வாங்கி முடிஞ்சனே இந்த பக்கம் இந்த அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மைத்துனர் திரு இளங்கோவன் வந்து சூப்பரண்டை பற்றி இப்போ அலுவலகத்தில் எல்லாரும் வந்து சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் 1998 ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து இது பண்ணார் சிதம்பரத்தில். அப்போ நான் முதல்ல அவருக்கு அட்வைஸ் கொடுத்தது வந்து, நான் வந்து வருவாய்த்துறையில் பணிபுரிஞ்சுட்டு இப்போ ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டேன். அவர் அக்கா வீட்டுக்காரங்கிற முறையில் வந்து நாங்கள் எங்களுடைய ஃபாதரு, அதே போல் எங்கள் மாமனார் வந்து பொதுப்பணித்துறையில் வந்து பணிபுரிந்து அவர் இடையில் இறந்துட்ட பிற்பாடு வந்து அவருடைய பணியை வந்து என்னுடைய மைத்துனருக்கு வந்து வழங்குறதுக்காக கொஞ்சம் செய்து திரும்ப வந்து டிபார்ட்மெண்ட்டில் சேரும்போது என்னுடைய அட்வைஸ் வந்து, என்னுடைய தந்தை வந்து வருவாய்த்துறையில் இருந்தார், நானும் இருக்கிறோம், அனைவரும் அதிகாரிகிட்ட வந்து நம்ம சிறப்பான முறையில் வந்து நல்ல முறையில் பணிபுரியணும் அப்படிங்கிறது என்னுடைய அட்வைஸாக இருந்தது. அதுக்கு உறுதுணையாக அவங்க அக்காவும் வந்து சொன்னாங்க, உறவினரும் வந்துருந்தோம். அதே போல் இப்போ அவர் எங்கே சிதம்பரத்தில் வேலை செஞ்சார், திண்டிவனம் எல்லா இடத்துலையும் இருக்கும்போது எங்களுக்குள்ள ஃபோனில் வந்து இருக்கும், பரப்ப இருப்பாங்க வந்து. ஆனால் வந்து நல்ல முறையில் அவர் பணிபுரிவாருங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். அது நல்ல சிறப்பாக பண்ணிட்டாருங்கிறது இப்போ பேசுனதை கொண்டும் தெரியுது. எல்லாருக்கும் நன்றி. அடுத்ததாக தங்கையின் கணவர் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார். தொடர்ந்து தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவார். சரி சரி. இதுதான் அக்கா சார், அக்கா தம்பி போட்டு எல்லாருக்கும் வணக்கம். ஆமாம், அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சிவகுமார். என்னுடைய உயர்வுக்கு ஒரு தீப்பொறியாக இருந்தது அண்ணன் தான். அண்ணன்னா அண்ணன் கிடையாது, அப்பா அம்மா பேசுறதுக்கு முடியல. இளங்கோன்னா
அன்பு, உறவு, நட்பு, உதவி, ஜாதி மதம் கிடையாது. உதவின்னு சொன்னால் இங்கேருந்து 200 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் வேணாலும் போவாங்க. இன்றைக்கும் அவர் கூட இருந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்கலாம் இன்றைக்கும் ஒரு நட்போட இங்கேருந்து ராமநாதபுரம், கேரளா, மற்ற பகுதியெல்லாம் கூட போய் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நான் வந்து இங்கேருந்து அபுதாபி போனேன். ஏன்னா அவங்க முன்னாடி அபுதாபியில் இருந்தாங்க. ஒரு கடைநில ஊழியராக தான் போனேன். எனக்கு வந்து சில அலுவலக வட்டாரத்தில் அவர் மூலயமா எனக்கு கிடைச்ச நட்புனால நான் வந்து ஒரு மேனேஜர் லெவலில் இருந்தேன். என்கிட்ட வந்து ஒரு 100 பேர் எல்லாம் டெக்னீஷியன் எல்லாம் ஒர்க் பண்ணாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் இருந்தேன். எனக்கு அளவுக்கு மீறிய பணம் நான் சம்பாதிச்சேன். என்னால் முடியாது. இப்போ அது சம்பாரித்து பணம்னாவே எனக்கு அது ஓடி பறக்கிறதெல்லாம் இல்லை. நம்மளால் முடிஞ்சதை சம்பாரிச்சாச்சு. அந்த மாதிரி எங்கே போனாலும் எந்த இதாக இருந்தாலும் அவர் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எல்லாரும் ஒரு வயது மூவ் பண்ணுறீங்க. அவர் இப்போ குழந்தையாயிட்டார். போன வாரம் கூட நாங்கள் போய் பீச்சில் போயிட்டு சின்ன சின்ன குழந்தைங்க கூட ஒன்றா எல்லாம் பீச்சில் விளையாண்டோம். ஸோ அது மாதிரி அவர் மாதிரி ஒரு மனித நேயம் பார்க்கறது மிக அரிது. எந்த யார்கிட்டையும் ஒரு முக சுளிப்போ, இவர் அந்த இனம், இவர் இந்த இனம், இவர் இந்த ஜாதி, இவர் அந்த இது, கிறிஸ்டின், முஸ்லீம், இது எந்த இதுவும் கிடையாது. அவரோட ஃப்ரெண்ட் எல்லாமே முஸ்லீம்ஸ். நான் கூட சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருப்போம். ஆனால் அவர் வந்து யாரையும் விட மாட்டார். சின்ன பதவியில் இருந்தாலும் சரி, உயர் பதவியில் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பார்ப்பார். என்னை வந்து இதனால் நான் மட்டும் வளரல. நான் போனதுக்கு அப்புறம் வந்து கிட்டத்தட்ட எங்கள் குடும்பம் எல்லாருமே, என் தம்பி இன்னும் துபாயில் இருக்காப்புல, அது அவர் என்னையை கொண்டு விட்டால் நான் தம்பியை கொண்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 200 பேருக்கு நான் விசா எடுத்தேன் எங்கள் ஊரில். அவ்வளோ பேர்? ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் கலந்துட்டோம். அதே கம்பெனி தான். பெரிய விஷயம். அந்த ஆமாம், அந்த பாஸ் வந்து எனக்கு நான் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன். எனக்கு அவர் பிடிச்சிருச்சு. நான் எது கேட்டாலும் சைன் பண்ணுவார். நான் 10 வருஷம் உழைச்சேன். அதுக்கப்புறம் சார் நான் கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு குடும்ப அந்தஸ்தோட எனக்கு விசா வேணும், என் குழந்தைங்களாம் கொண்டு வரணுன்னா அதே மாதிரி எனக்கு அப்ரூவ் பண்ணார். நான் குடும்பத்தோடு 15 வருஷம் அங்கே இருந்தேன். என் பிள்ளை ஒரு பையன் அங்கே பிறந்தான். எங்கள் பொண்ணு அங்கே இப்போ 9th வரைக்கும் படித்தா. எல்லாம் ஒரு சந்தோஷமாக இருந்தோம். இவங்க இடையில வந்துட்டு போனாங்க, இடையில வந்து ஜாயின் பண்ணாங்க, திரும்ப வருவாங்க. எப்போ இருந்தாலும் யாருக்கிட்டையும் எந்த முக சுளிப்பும் இருக்காது. அவ்வளோ ஒரு மனித நேயம் கொண்டவர். இது மாதிரி ஒருத்தவங்களை பார்க்கறது வந்து மிக அரிது. இப்போ நாங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நீங்கள் 90 எல்லாம் வந்து நம்மளை நம்பி 100 ரூபா கூட இருந்துட மாட்டாங்க. 90ல் அந்த ஒரு 30,000 ரூபாய்க்கு நாங்கள் பட்ட கஷ்டம் முடியல. யாருக்கும் போய் நம்ப மாட்டாங்க. இதுவும் எங்கடா கொடுக்க போகிறாங்க, போயிட்டு எங்கள் நாளைக்கு கூட வந்துடுவோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோன்னு. ஸோ அந்த ஒரு இது இதில் இருக்குது. இப்போ அது வழியாக நான் வந்து சென்னையில் நான் நல்ல வெல் செட்டில்டு வீடு இருக்குது. என் தம்பியோட வீடு அங்கே எல்லாமே சிட்லப்பாக்கம், காரு, பங்களா. என்ன அனுபவிக்கணும்னு நினச்சேன்னு சார், சின்ன இதில் இருந்து கிராமத்தில் இருந்தேன். 5 ஸ்டார் ஹோட்டலில் இருந்து ஷேக்கு கூட வரைக்கும் அவங்க என்ன இது பண்ணுவாங்களோ அது வரைக்கும் நான் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன். இது வரைக்கும் எந்த ஒரு முகசொலிப்பும் கிடையாது. நல்ல ஒரு என்ன சொல்கிறது, எங்கள் வீட்டில் கூட நான் இந்த அளவுக்கு என்னை கேர் பண்ணது கிடையாது. ஏன்னா அதிகமாக அப்போல்லாம் வந்து ஒரு கீழ்நட மட்ட ஊழியராக இருந்ததுன்னா அவங்களுக்கு அங்கே இது மாதிரி ரூமில் வந்து ஒரு 20 பேர் அங்கே துபாய்னா போன உடனே எல்லாம் துபாய் அப்படிதான் 20 பேர் படுப்பாங்க. நம்ம ஊராக இருந்தால் வெளியில் ஒரு நியாயம் பண்ண ஓடியாந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இதிலெல்லாம் கஷ்டப்பட்டு அவருடைய இளமை வந்து அவர் உழைப்பு. எந்த வேலையும் பார்க்க மாட்டார். இன்றைக்கி அங்கே ஒரு 100 ரூபா கிடைக்குதா, அங்கே போயிட்டு வந்துடுவார். இங்கே இதை பண்ண இதுக்கு 200 ரூபா கிடைக்குமா, ஆஃபீஸ் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே. ஏன்னா நமக்கு வந்து சம்பாதிக்க தான் வந்துருவோம். இப்போ குடும்பத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருக்கோம். நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த உழைப்பு தான் அவரோட இளமை. இப்போ வந்து அவர் முதுமை அடையில் குழந்தையாயிட்டார். இன்னுமே அந்த குழந்தைய வந்து இவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிறது இதுதான். குழந்தைக்கு முட்டை. இல்லை பார்த்து மெதுவா நீங்க பாதி சாப்பிட்டு அவங்களுக்கு கொடுக்கணுங்க.
அது குழந்தைக்கு இது கூட நீங்கள் பங்கு போடக்கூடாதுண்ணா. குழந்தைக்கு அவருக்கு மட்டும் குழந்தைக்கு இருக்கணும். எல்லாம் அனைவருக்கும் நன்றி. அவர் யாரு? அது தங்கச்சி பொண்ணோட மாப்பிள்ளை சார். தங்கச்சி பொண்ணு, அது தங்கச்சி, சின்ன தங்கச்சி சார். அவங்க பொண்ணு மாப்பிள்ளை. உங்களுக்கு போட்டோ காமிச்சிருக்கீங்களா சார்? ரைட். தங்கை மகன் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார். ஓ சரி, அஞ்சு வருதா? ரைட். அடுத்ததாக ஒப்பந்ததாரர் திரு சாரங்கபாணி அவர்கள் சந்தன மாலை அணிவிக்கிறார். ரைட். சந்தோஷமான காரணம் வீடு வரணும், மக்களோட வந்து எல்லாரும் ரொம்ப சிறப்பாக எந்த நேரம் வந்தாலும் ஒரு பில்லு வந்ததுன்னா அது கூட்டு சீக்கிரமாக முடிக்க முடியாது. நல்லா எதை சொல்றதுலேயே எனக்கு அந்தளவுக்கு நல்லா பண்ண முடியாது. அவர் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும். அடுத்ததாக அவங்க சண்முகேஸ்வரர் அவர்கள் கொண்டாடினார். கண்காணிப்பாளர் சுமதி அவர்கள் தன்னுடைய நினைவு பரிசை அன்புடன் வழங்குகிறார். பேசுறேன் முன்னாடி எங்க இருந்தது எடுத்துட்டேன் போட்டோ எடுத்து சார் 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 எனக்கு ரொம்ப வேண்டியது. மச்சான் பொண்ணு சார், பையன், மச்சான் பையன். அடுத்ததாக அவருடைய மச்சான் மகன் அவர்கள் தங்க மோதிரம் அணிவிக்கிறார். மாமா பற்றி நிறையா பேசிட்டாங்க. ஏன் சொல்வா இந்த இத்தனை பேர் முன்னாடி மாமாவுக்கு தேங்க்ஸ் தான் நிறையா சொல்லணும். இது சொன்னதில்லை, நிறையா டைம் ஃபேமிலிக்கும் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு, பர்சனலாக எனக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த டைமில் எனக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லி சொன்னதில்லை, ஏன்னா மாமா நம்மள ஒருத்தர்னு சொல்லி தேங்க்ஸ் சொன்னதில்லை. இருந்தாலும் இத்தனை பேர் முன்னாடி அதுக்கு அவருக்கு நான் சொல்லணும், இந்த தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு. அவர் சொன்ன ஒரு உதவியும் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஞாபகம் இருக்குது நிறையா. அத்தையும் சரி மாமாவும் சரி, வீட்டில் எப்போ ஒரு விசேஷம்னாலும் வந்துடுவாங்க, முன்னென்னு செய்வாங்க. மாமா இப்போ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்போ கூட நிறைய ஹெல்ப் பண்ணுங்க. அதெல்லாம் கூட என் மனசில் இருக்குது. அப்பா தான் அந்த டைம் கூட இல்லை, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா ரொம்ப ஆசைப்பட்டார் மாமா ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு வரணும்னு, அவர் இன்னைக்கு கூட இல்லை, அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. தேங்க்ஸ் மாமா. அடுத்ததாக நம்ம கண்காணிப்பாளர் அவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் என் பேர் அண்ணம்மாள், அசிஸ்டண்டாக செஞ்சவரம் கட்டட கட்டுமான உபகரணம். நான்
இளங்கோ சார்கிட்ட நான் ஒர்க் பண்ணதில்லை. ஆனா அவருடைய உதவி மனப்பான்மை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு முறை தாடலை நகரத்தை ட்ரெயினிங் போட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு தெரியாது, யாருமே தெரியாது, நான் போய் மாட்டிக்கிட்டேன். நான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் கூட நான் வேலை செஞ்சதில்லை, எதுவுமே பண்ணதில்லை, அவர் பார்த்தது கூட இல்லை. ஆனா அவரு என்னுடைய ஃபோன் நம்பர் அவர்கிட்ட இல்லை. அவரு எங்க சூப்பரண்ட் மேடம் கிட்ட ஃபோன் பண்ணி அவங்க நம்பர் கொடுங்கன்னு எனக்கு டிஃபன் வாங்கி கொடுத்தாரு. உண்மையாவே வந்து ஒரு ஆபத்து நேரத்துல யார் ஒருத்தர் உதவி பண்றாங்களோ அவங்களதான் மனசு எப்பவுமே வந்தாரு. அந்த உதவி அது ரொம்ப ரொம்ப எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சரி. அவர் வந்து வீட்டுல ஒரு என்ன சொல்றது, ஒரு நீங்கெல்லாம் அவருடைய பணியை மட்டும்தான் பாராட்டியிருக்கீங்க. அவருக்கு நிறைய ஹெல்பிங் கண்டம் இருக்கு. அவருக்கு உதவி மனப்பான்மைக்கு ஒரு அளவே கிடையாது. எல்லாருக்கும் அப்படி ஓடி ஓடி உதவி செய்வார். அவருக்கு ஒரு ஸ்வீட் டைம், உங்களுடைய ஸ்வீட் டைம் என்னன்னு எல்லாரும் கேட்பாங்க. ஆனா அவருக்கு ஒரு பேரே நாங்கள் ஸ்வீட்டுடைய பேரே அவருக்கு வச்சிருக்கோம், மினி ஜாமி. ஏன்னா அவருக்கு ஒவ்வொரு மகளிர் தினத்துக்கும் எங்களுக்கெல்லாம் மினி ஜாமி வாங்கி கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் தெரியும், எல்லா மகளிருக்கும் தெரியும். நிறைய பேர் வர முடியாம நிறைய பேர் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கிறாங்க. நான் அதனால சொல்றேன். அதனால அவருடைய அன்பு குடும்பமும் அவரும் அற்பேராற்றின் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று நீண்டு நீடோடி வாழ்க்கை என வாழ்க்கை விடுகிறேன். நீங்க ஹஸ்பண்ட் அப்ரிசியேஷன் டே, அதனால நீங்க அப்ரிசியேஷன் என்ன பண்றாங்க? அவருடைய மகன் வாழ்த்துறை வழங்குவார். அப்பாக்கெல்லாம் பிடிக்கும் சொன்னதில்லை. உண்மையாக எனக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும். எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க. அம்மா என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி அப்பாவுக்கு நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி தான் இருக்கு. என்னால் பேசவும் இல்லை, அவ்வளோ பண்ணியிருக்காரு. அப்பா பிடிக்கும் நான் எங்கேயும் சொன்னதில்லை, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் எங்கே போனாலும் என்னோட நினப்பெல்லாம் வீட்டை சுற்றி தான் இருக்கும். எப்பயுமே நான் மறக்க மாட்டேன். என்னோட கடைசி பணியாற்றிய சம்பளத்தில் நான் எனக்கு அப்பாவுக்கு மோதிரம் வாங்கியிருக்கேன். அதை போட்டு வாழ்த்துக்கள். அடுத்ததாக கண்காணிப்பாளர் அவர்கள் அவருடைய ஏற்புரையை வழங்குவார். எங்க போயிருந்தீங்க? உதவியாளர் அவர்கள் அவருடைய சந்திரமலை அணியினர். மகாதேவன் அவர்கள் அடுத்ததாக அச்சரப்பாக்கம் இது செய்யூர் ஒர்க் இன்ஸ்பெக்டர் அவர்கள் உடன் பணிபுரியும் ஜெயலட்சுமி அவர்கள் வழங்கினார். ದಿನೇ ಫೀಲ್ಡ್ ಆರ್ಗನೈಸರ್ கண்காணிப்பாளர் அவர்கள் தனது ஏற்புரையை வழங்குவார். வந்துடுவாரு எங்க வர்றாரு? இல்ல அங்க வீட்டுக்கு வந்து சீக்கிரம் போகணும். சரி அனைவருக்கும் மாலை வணக்கம்.
வயது முதிர்வின் காரணமாக இன்று ஓய்வு பெற இருக்கும் நான் வாழ்த்திய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதற்கண் என் நன்றியை என் தாய் தந்தைக்கு முதல் நன்றி, இரண்டாவது ஆண்டவருக்கு நன்றி. இங்கு எனக்கு பாராட்டி வாழ்த்து தெரிவித்த அனைத்து பொறியாளருக்கும் மற்றும் அலுவலர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி. நான் கொஞ்சம் சின்ன ஒரு 5 நிமிஷம் பேசிடுறேங்க. நான் ஃபஸ்ட்டு 6வது படிக்கும்போது 5வதுலேருந்து 6வதுக்கு ஆவணங்குடிலேருந்து பண்ருட்டி போகும்போது எனக்கு ஸ்கூலில் எந்த ஸ்கூலில் சேர்றதுன்னு தெரியாத இருந்தேன். அப்போ கஸ்தூரி டீச்சர் ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கு நன்றி. அதுபோல் 9, 10 படிக்கும்போது ஒரு தமிழ் ஆசிரியர் ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. 12ஆம் வகுப்பு முடிந்து என்ன மாதிரி படிப்பு கொஞ்சம் பிடபிள்யூவில் வெல்லிங்டன் ரிசர்வாயரில் அங்கே நாகராஜன் ஒரு ஜேஇ இருந்தாருங்க. அவர் நாகராஜன் ஜேஇ அவர் இந்த வேலையை மட்டும் பார்க்கக்கூடாதுப்பா, நீ உனக்கு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டில் சேர்த்து வரோம் நான் அப்படின்னு சொல்லி அவர் தான் கொண்டு போய் 8 ரூபா கொடுத்து அட்மிஷன் போட்டு டைப் இன்ஸ்டியூட்டில் எனக்கு சேர்த்து விட்டார். அவருக்கு ரொம்ப நன்றி. அவர் இன்னும் தொடர்பில் தான் இருக்கார். அவர் பையன் கல்யாணத்துக்குலாம் நான் போயிட்டு வந்தேன். மதுரைக்காரர் அவர், காந்தி கிராமம் அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். அப்புறம் டைப் இன்ஸ்டியூட்டில் எனக்கு சேர்த்த பிற்பாடு அந்த இன்ஸ்டியூட்டில் உள்ள டீச்சர் சுந்தரம், லலிதா டீச்சர் 2 பேரும் எனக்கு அவர் பையனாக பார்த்துட்டு வீட்லேயே சாப்பாடு போட்டு அவர் இன்ஸ்டியூட் பண்ணி ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்தாங்க. ஃப்ரீயாக கொடுத்த பிறகு அதில் இன்ஸ்ட்ரக்டராக ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தேன். 5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களே தான் எனக்கு பாஸ்போர்ட் ஃப்ரீயாக எடுத்து கொடுத்தாங்க. அதனால் நான் ஸ்ரீலங்கா ஒரு தடவை போயிட்டு வந்தேன். ஸ்ரீலங்கா போயிட்டு வந்த பிற்பாடு வெளிநாடு போகிறதுக்கு சான்ஸ் இருந்தது. அதனால் வெளிநாடு போனேன். 86ல் வெளிநாடு போனேன். 86ல் போனப்போ 88ல் அப்பா இறந்து போயிட்டாருங்க. அது கூட எனக்கு தெரியாது. அப்போலாம் தகவல் தொடர்பு கிடையாது. தகவல் தொடர்பு இல்லாதனால ஒரு 15 நாள் கழிச்சு தான் அப்பா இறந்தது எனக்கு தெரியும். அதனால் இருந்தேன். அப்புறம் அங்கே நான் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 90ல் 90க்கு பிற்பாடு தான் எனது துணைவியாரை நான் கடன் பிரித்தேன். அவங்க இதுவரையும் எனக்கு உதவியாக ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு 2 பேருக்கும் நான் என்னை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது 98ல் தான் நான் கருணை அடிப்படையில் வேலை செஞ்சேன். 98ல் புதிய வீராணம் திட்டவட்டத்தில் இளநிலை உதவியாளராக பணிபுரிஞ்சேன். இளநிலை உதவியாளர் பணிபுரியும்போது அப்துல் அலிம்னு கண்காணிப்பு பொறியாளர் இருந்தாருங்க. அவர் தான் எனக்கு சர்வீஸ் புக்கெலாம் ஓப்பன் பண்ணி அவர் கைப்பட எழுதி எனக்கு சில அட்வைஸ் பண்ணார். அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அங்கேருந்து முகப்பேர் அப்போல்லாம் மெட்ராஸ் என்னன்னே தெரியாது எனக்கு 2000ல். அப்போ அவர் வீட்டில் அழைச்சிட்டு விட்டுட்டு வந்தேன். இப்போ கூட அவர் ஒவ்வொரு வருஷமும் தீபாவளிக்கு பொங்கலுக்கு இன்னைய வரைக்கும் போன தீபாவளி வரைக்கும் அவர் இன்விடேஷன் வாழ்த்து தெரிவித்து எனக்கு தபால் போட்டுக்கிட்டு இருப்பார், டெலிஃபோன்லையும் பண்ணுவார். இப்போ நான் அவருக்கு அழைப்பு விடுத்தேன். வேறு வருஷமாக ஜனவரியில் அவருக்கு ஏதோ உடம்பு சரியாது இறந்து போயிட்டார். அவங்க பையன் நேற்று வாழ்த்து சொல்லி இந்தமாரி அப்பா இறந்து போயிட்டாரு, வர முடியல அப்படின்னு சொன்னார். அவருக்கு அழைப்பு விட்டுருந்தேன். இல்லைனா நான் போய் அழைச்சிட்டு வரலான்ட்டு இருந்தேன், வர முடியல. அதன் முடிஞ்சு புதிய வருமான திட்டத்தில் இருந்து பொறுப்பாடு சர்க்கிள் இருந்ததுனால சிஆர்சியில் உள்ள நண்பர்களாக எனக்கு பழக்கமானதுனால எனக்கு வெளிநாடு போகிறதுக்கு திரும்ப 86லேருந்து 98 வரைக்கும் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு 98ல் தான் ஜூனியர் ஸ்டாண்டாக சேர்றேன். 98ல் நான் அந்த கம்பஷன் கிரவுண்டில் சேர்றதுக்கு மாமா அக்கா வீட்டுக்காரர் தான் அந்த தபால் தொடர்புலாம் இருந்தார். இப்போ மாரி வாட்ஸ்அப்பு எதுவுமே இல்லையா சார். அப்போ சுப்பிரமணியன் ஒரு இஎன்சி இருந்தார்னு நினைக்கிறேன் சார். அவர் தான் எனக்கு ஆர்டர் போட்டு கொடுத்தாரு. அப்புறம் வந்தவுடனே ஜாயின் பண்ணேன். அப்புறம் அதுலேருந்து ஒரு 5 வருஷம் வெளிநாடு போனேன் சார். திரும்ப 5 வருஷம் போயிட்டு தான் சிதம்பரத்தில் ஜாயின் பண்ணேன். சிதம்பரத்தில் ஜாயின் பண்ண நண்பர்களுக்கும் நன்றி. அங்கேருந்து ப்ரொமோஷனில் சார்கிட்ட சேர்ந்தேன். சார்கிட்ட சேர்றதுக்கு முன்னாடி நான் திண்டிவனம் போட்டுருக்கேன் சார் அப்படின்னு தோணுன்னா அங்கேருந்து எல்லா ஏசி எல்லாம் சாருக்கு டெலிஃபோன் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. டெலிஃபோன் நான் வந்த உடனே என்னப்பா இவ்வளோ பேர் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, நீ என்னப்பா அப்படின்னு தெரிஞ்சது. அப்போ எனக்கு சாருக்கு எந்த பழக்கமும் கிடையாது. வந்தார், அதுக்கு கூட தான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதுக்கு பண்ணுறேன். ஒரு 6 மாதம் தான். அதுக்குள்ள 31 சார் ரிட்டையர்மெண்ட் ஆனார். ஒரு 5 மாதம் தான். அதுலேருந்து இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்காரு. அது கூட அங்கேருந்து இங்கே மதுராந்தகம் வந்தேன் சார். மதுரை 1/8/2018 ஜாயின் பண்ணேன். 18 அங்கேருந்து வரும்போது அதுக்கு போடு பிகே சார் இருந்தார், அதுக்கு போடு மகேந்திரன் சார் இருந்தார், அதுக்கு போடு ராதா சார் இருந்தாங்க, திரும்ப விஜயகுமார் சார் இருந்தாங்க, திரும்ப நீல்முடியன் சாருக்கு பிற்பாடு இவங்க எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுட்டு இருக்கிறேன். நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தேன்னா என்னோட இல்லை நீ என்ன எல்லாமே என்னோட வாழ்க்கை ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. அதாவது நானே கொஞ்சம் இது பண்ணிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு அக்கா தங்கச்சி எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப இது பண்ணாங்க. நான் மட்டும்தான் ஒரு பையன். எனக்கு அண்ணன் தம்பிங்க யாரும் இல்லை. எனக்கு அண்ணனா எல்லாரும் அண்ணன் தம்பிங்களா சகலையா ஒருத்தர் வந்தார், ஒரு தம்பியாக ஒருத்தர் வந்தார். இன்னொரு சகல சிதம்பரத்தில் இருக்கிறாரு. அவர் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். வந்த சார் தான் சொல்லியிருப்பார். அவர் ஒரு டீச்சராக இருந்தார்.
அதனால் எனக்கு எல்லாம் இவங்க தான் அண்ணன் தம்பிங்க. எனக்கு அண்ணனாக இருந்து இவங்க இருப்பாங்க. அதேமாதிரி அக்கா மாமா எல்லாருமே எனக்கு உதவி பண்ணிக்கிருந்தாங்க வாழ்க்கையில். அதுமாதிரி மாமா குடும்பத்துலேயும் எல்லாம் உதவி பண்ணியிருந்தாங்க. எங்கள் குடும்பம் எல்லாமே பிடபிள்யூவில் வந்து மாமா வீட்லேயும் சரி, எங்கள் வீட்லேயும் சரி, ஒய்ஃபு லைன்லேயும் சரி, எல்லாமே லஸ்கராக இருந்தது ரிட்டைன் பண்ணாங்க. எங்கள் பாட்டி எல்லாமே அவங்களாம் லஸ்கர் தான் நினைக்கிறேன். இப்போ நான் சூப்பரண்ட் என்னோட முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். அதான் வருத்தமாக இருக்குது. பொதுப்பணித்துறை வந்து ஒரு நல்ல துறை, நீர்வளத்துறை. நம்ம எப்படி வேணாலும் நம்ம வேலை செய்யலாம், நல்லா செய்யலாம். எவ்வளோக்கு எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமோ பண்ணிக்கலாம், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பண்ணலாம். கஷ்டமும் இருக்குது, அதேமாரி ஜாலியாகவும் இருக்கலாம். பிடபிள்யூ பொறுத்தளவு எது பிரச்சனையும் கிடையாது. நம்ம வீடு மாரி இருக்கலாம் பிடபிள்யூ பொறுத்தளவு. அதனால் எல்லோரும் நல்லா இருங்க. நான் டைம் கீப்பிங் மட்டும் நான் அது ஒரு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், அதுலேருந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதனால் ஆஃபீஸ் டைம் மட்டும் எப்போதும் லேட்டாக வந்தால் 10 மணிக்கு வந்தால் எனக்கு தலைவலி வந்துடும். அதனால் அதுக்காக வேண்டிய முன்னெச்சரிக்கை வந்துடுவேன். 9 மணிக்கெலாம் வந்துடுவேன். ஈவினிங் மட்டும் கொஞ்சம் பஸ்ஸுக்கு ட்ரெயினுக்கு போகணுங்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கேட்டுட்டு உடனே எனக்கு கிளம்பிவிடும். அது மட்டும்தான். மற்ற எந்த நாள் கேட்டாலும் நான் வரத்துக்கு ரெடியாக இருந்து நல்லா வேலை செஞ்சுட்டேன். அனைத்து ஊழியர்களும் டிவிஷனில் இருந்த இளையராஜா ஒழுங்கு எல்லா ஸ்டாஃபும் நல்லா ஒத்துழைச்சாங்க. டிவிஷனல் ஸ்டாஃபு எல்லாருக்கும் நன்றி சொன்னேன்னு சொல்லிவிடுங்க. வரலான்னு சொல்லிட்டு டிராயிங் பிரான்ச்சில் உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாருக்கும் நன்றி. சர்க்கிள் ஸ்டாஃப் யாரும் இருந்தாலும் சொல்லிடுங்க. அனைவருக்கும் நன்றி. எல்லாரும் வாங்க, வீட்டுக்கு வாங்க. வந்து ஒரு சிறிய விருந்து இருக்குது, அதை சாப்பிட்டு இது பண்ணுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். இந்த விழாவிற்கு நன்றி சொல்றேன். அப்ரிசியேஷன் டே, ஹஸ்பண்ட் அப்ரிசியேஷன் டே. கண்காணிப்பாளர் அவர்களுடைய வாழ்க்கை துணைவியார் சிறிது பேசுவார். கையில் அனைவருக்கும் வணக்கம். என்ன பேசுறதுன்னு தெரியல. காலையில சீக்கிரம் எழுதி சமைக்கணும். சமைச்சிட்டு அப்புறம் வந்துடுவேன். நான் கிளம்பி வந்துடுவேன். அப்புறமா அவங்க அடுத்தது எல்லாம் வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. நான் சொல்லுவேன், அப்படியே எல்லாம் சீக்கிரம் வரீங்க. நீங்கள் வந்து காலையில் நைட்டே வரவா, நான் அங்கேயே இருந்துருக்கேன் அப்படின்பேன். சீக்கிரம் கிளம்புங்கும்போது நம்ம அங்கே ஒர்க் பண்ணிட்டு இங்கே வரும்போது சீக்கிரம்னா சரி நீங்கள் அங்கேயே இருந்துங்க, நாங்கள் 3 பேர் விட்டு இங்கே இருந்துக்கிறோம் அப்படின்பேன். நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் வெளியிலலாம் நிறைய பேர்ட்டு பேசுவாங்க. ஆனால் வீட்டிலலாம் அதிகம் யார்ட்டையும் பேச மாட்டாங்க. அமைதியாக இருப்பாங்க. வந்து டிவி பார்ப்பாங்க. சின்ன பிள்ளை மாதிரி தான், சிவா சொன்ன மாதிரி. இதை கொண்டு கொடுப்பேன், சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு டிவி பார்ப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி எந்த விஷயம், ஆஃபீஸ் விஷயம் எதுவுமே பேச மாட்டாங்க. நான் சொல்லுவேன் ஆனால் எங்கள் ஆஃபீஸில் நடக்கிறதெல்லாம், ஆனால் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்புறம் என்ன கேட்டாலும் வந்து அதெல்லாம் வாங்கி தருவாங்க. பிள்ளைங்களுக்கும் அப்படி தான், எனக்கு அப்படி தான். எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அதிகம் பேச மாட்டாங்க. வீட்டில் ரிலாக்ஸாக இருப்பாங்க. வீட்டில் வந்தால் டிவி பார்ப்பாங்க, ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுப்பாங்க, அவ்வளோதான். நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு. போகிறப்ப ஒர்க் பண்ணும்போது நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. பிரியாணியா? பிரியாணி செய்வாங்க. ஒரு நேரம் தோசை சுட்டு தருவாங்க. பள்ளிப்பாளையம் சிக்கன் செஞ்சு தருவாங்க. அது மாதிரி ஏதாவது சண்டேனா காலையிலே வாங்கிட்டு வந்துடுவாங்க. எல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் ஒரு நேரம் நீ செய்யணும், நான் செஞ்சிடுறேன் அப்படிம்பாங்க. சரி, அப்புறம் செஞ்சு சாப்பிட்டு அப்படியே ரிலாக்ஸாக நல்லா தான் வச்சுக்கிறாங்க. ஓகே சார், தேங்க்யூ. சார், உபகோட்டத்தில் நம்ம கிளியர் வழியின் உபகோட்டத்தில் வந்து சாருக்கு நன்றி. சார் மதுரை உதவி பொறியாளர், மதுரை உயர்மட்ட உதவி பொறியாளர், அச்சரப்பக்கம் உதவி பொறியாளர், அதே மாதிரி அசிஸ்டண்ட் உதவி போதன் ராமன், டைப்பிஸ்ட் ஜெயலட்சுமி, முத்து எங்கே காணும், முத்து அப்புறம் அனைத்து நம்ம இரிகேஷன் அசிஸ்டண்ட், ஒர்க் இன்ஸ்பெக்டருக்கு எல்லாத்துக்கும் நன்றி. அது திண்டிவனத்தில் ஒர்க் பண்ண சுமதி, அவங்க மேடம் அண்ணமாட்ட நான் ஒர்க் பண்ணல, ஆனால் அவங்க அது மட்டும்தான். இப்போ வசுமதி கொஞ்சம் நன்றி சொல்லுங்க. எல்லா ஸ்டாஃபுங்களும் நன்றி சொல்லுங்க. ரமேஷ் அங்கே சப் டிவிஷன் எல்லாருக்கும் சொல்லுங்க. டிவிஷன் ஸ்டாஃபுக்கும் நன்றி சொல்லிடுங்க. இந்த விழாவிற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சொன்ன மாதிரி அவங்களுடைய ரிலேஷன்ஸ்லாம் பேச பார்த்து, அவங்களுடைய சாருடைய குணத்தை பற்றிலாம் பேச பார்த்து எனக்கே ரொம்ப பொறாமையாக இருந்தது. அந்த அளவுக்கு எல்லாம் அவங்க ரிலேஷன்ஸ் இந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்காங்களே, பரவாயில்ல அப்படின்ட்டு. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, தேங்க்யூ சார். சொல்றேன்.